ஹாய் ஆல். நான் வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த கம்மலை எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரேப்பிங்க்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இது வந்து டோனர் ரிங்னு சொல்லுவாங்க. இது பிளாஸ்டிக்கில் வரும். இது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டோன் கம், அடுத்தது ஒரு சில்க் த்ரெட். இது வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்னு சொல்லுவாங்க. இது வந்து கேஐபி பிராண்டில் ஷேட் நம்பர் 31 நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் ரேப் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலேயே வந்து த்ரெட் முடிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி இந்த ஷேட் நம்பர் வச்சு நம்ம அடுத்தது இதே ஷேடை வச்சு இதே கலர் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இதே மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது. நான் இப்போ கேஐபி பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ ரேப்பிங்க்கு நம்ம என்ன தேவைன்னா ஒரு நோட் எடுத்து வச்சுக்கேன். ஒரு நோட்டு இல்லைனா ஒரு எக்ஸாம் பேட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து அந்த நூலை வச்சு அதாவது 25 டைம்ஸ் நான் அந்த நூலை வச்சு சுற்றிருக்கேன். இந்த நோட்டில் சுற்றி இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் பேட் வச்சு எதுனாலும் சுற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த எட்ஜில் லைட்டாக வந்து கம்மு போட்டு இது பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒட்டும் போது அந்த நூல் பிரிஞ்சிட்டு வராது. இந்த மாதிரி லைட்டாக கம் போட்டு கொஞ்சமாக போட்டு அந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மோல்டு எடுத்து ஒரு எட்ஜில் அதாவது அந்த ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலுக்கு அந்த பக்கமாக வந்து லைட்டாக கம்மு வச்சு அதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஓரமாக வச்சுருந்து ஹோலுக்கு நடுவில் வச்சுட்டா அங்கே வந்து நம்ம அந்த ஸ்டட்டை இன்சர்ட் பண்ண முடியாது. அதனால் அந்த ஓரமாக வச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை எடுக்காமல் காய வச்சிடணும். இல்லைனா நம்ம வந்து ரேப் பண்ணும்போது அந்த நூல் திரும்ப கையிலே எடுத்துகிட்டு வந்துடும். ஒழுங்காக ஒட்டிப்பவும் செஞ்சிருக்காது. அதனால் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரேப்பிங்க்கு முன்னாடி இன்னொன்று ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். இந்த நூலோட எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த எட்ஜில் நம்ம லைட்டாக கம்மு போட்டு ஊசி மாதிரி இப்போது விலையிலனா ஒரு கேப் பெருசாக இருக்கும். அதனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து சுற்றி சுற்றி ரேப் பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ரேப் சின்ன ஹோல்னால ரேப் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எட்ஜில் ஒரு கம்மு போட்டு இந்த மாதிரி திருவி விட்டிங்கன்னா ஊசி மாதிரி ஆகிடும் இந்த எட்ஜில். அப்போ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே விட்டு விட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சுற்றிட்டேன். அப்படியே ஒரு இந்த பக்கம் மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ மேலே அந்த மோல்டில் சைடில் லைட்டாக கம் வச்சுக்கோங்க. வச்சுக்கும்போது ஏன் அப்படி வைக்கணும்னா, இப்போ அந்த தோடு வளைவாக இருக்குது இல்லையா, வளைவாக இருக்கும்போது நம்ம சுற்றும்போது அந்த கிரிப்பு கிடைக்காது அந்த நூலுக்கு. அது ஆல்ரெடி அந்த மோல்டே ஷைனிங்காக இருக்கும். அப்போ நம்ம நூலும் வந்து கொஞ்சம் வலிக்கிட்டு வரும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஓரத்தில் கம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சுற்றும்போது அந்த கம்மு கிரிப்பாக பிடிச்சிக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த தோடு வந்து வலிக்கிட்டு வராது. ஒவ்வொரு டைமும் சுற்றும்போது கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு இடையில இப்போ இது வந்து கேர்ஃபுல்லாக தான் சுற்றணும். இப்போ இடையில நம்ம எடுத்தாலும் அந்த இடத்துலலாம் கம் ஒட்டியிருக்கனால அந்த ராப்பிங் திரும்ப ஒழுங்காக வராது. திரும்ப இன்னொரு தடவை நம்ம சில்க் த்ரெட் எடுத்து சுற்றி இந்த மாதிரி கட் பண்ணி திரும்ப நம்ம போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கம்மு போடுறதுனால நம்ம ஸ்டிக் ஆகுவாங்க. அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து சுற்றிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரேப்பிங் முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே நான் சுற்றி எடுத்துட்டேன். இப்போ வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் என்ன பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டட் வந்து விட முடியாது. இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஸ்டட் விடுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த ஹோல்குள்ளே போகாது. நூல் வந்து கிரிப்பாக இருக்கிறனால அது வந்து உள்ளேயும் போகாமல் வெளியே எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்காக இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த ஸ்டட்டை நான் இப்படி இன்சர்ட் பண்ணிடுறேன் உள்ளார. ஃபஸ்ட்டு அதாவது ஃபினிஷிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்போ இந்த கேப் இருக்குது இல்லைங்களா லைட்டாக, அந்த கேப்பை நான் அப்படியே ஃபில் பண்ணுறேன். இப்போ அந்த கேப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது ஒரு பக்கமும் எடுத்துகிட்டு வந்தால் தோடு ஏதோ ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும். அதனால 2 பக்கமும் காமனாக அந்த நூலை எடுத்து 2 பக்கமும் காமனாக எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஃபுல் கவர் ஆன மாதிரி இருக்கும். அந்த நூலை சுற்றியும் அப்படியே அந்த ஸ்டட்டை சுற்றியும் கவர் ஆன மாதிரி ஆகிடும். இப்போ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக எடுத்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி தெரிஞ்சக்கப்புறம் எவ்வளோக்கு கேப் வேணுமோ, அதாவது எவ்வளோ அளவுக்கு அங்கே ஸ்டிக் பண்ணதுக்கு நூல் வேணுமோ அவ்வளோ விட்டு கட் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கே க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இந்த உள்ளே போக மாட்டேங்குது இல்லை, அந்த மாதிரி சிசர் கட்டர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே உள்ளே விட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக. ஃபைனலாக இது எல்லாத்தையும் நம்ம ரேப்பிங் அதுக்கப்புறம் இந்த ஸ்டட் இன்சர்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இது எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுக்கு நம்ம டிசைன் தான் நம்மளுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஒரு ஸ்டட்டோட சென்டர் பாயிண்ட்டில் நம்ம ஒரு ஸ்டோன் ஓட்ட போகிறோம். அதுக்கு வந்து நான் B7000 கம் எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த மெட்டலில் வந்து அது ஸ்ட்ராங்காக ஓட்டும். நம்ம நார்மலாக வந்து சில்க் த்ரெட்டுக்கு மேலே ஓட்டுற கம் எடுத்துக்கிட்டு ஓட்டணும் அந்த அளவுக்கு அது நிற்காது. எனது மெட்டல் அப்படிங்கிறனால நீங்கள் B7000 யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ நான் வந்து ஒரு ஹார்ட் ஷேப் ஸ்டோன் எடுத்து நடுவில் வந்து சென்டரில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டும். நல்லா சென்டராக பார்த்து நல்லா ஒட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம சைடில் டிசைன் பண்ணும்போது அது சென்டராக தெரியணும். அதனால் சைடில் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனால முன்னாடி ஒட்டும். அப்போ நம்ம சைடில் டிசைன் பண்ணிட்டு அது சென்டராக வராது. ஃபஸ்ட்டு இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா அழுத்தி விட்டு காய விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் காய விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதை டிசைன் பண்ணுறதுக்கு சைடில் ஃபுல்லாக கம் ஊட்டி வச்சிருக்கேன். இதில் வந்து லைன் ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை சுற்றி ஃபஸ்ட் ஒரு பார்டர் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா திரும்ப அட்டாச் பண்ணால் அது ஒரு தனியாக தெரியும். அந்த இடமே ஏதோ திரும்ப கட் பண்ணி எடுத்து அட்டாச் பண்ணியிருக்க மாதிரி நல்லா தெரியாது. அதனால் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எக்ஸஸாக கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் கம்மியாக எடுத்துறாதீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சைடில் அந்த ஷேப் ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி கரெக்டாக ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வாங்க, ஒட்டிக்கிட்டே வாங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்போது நம்ம உள்ளேயும் வெளியும்
ஒட்டினோம்னா அது வந்து அந்த ஷேப்பே தெரியாது, பார்டரில் இருக்க ஷேப்பே தெரியாது. அதனால் வந்து பார்த்து பொறுமையாக லைட்டாக ஒட்டிக்கிட்டு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ஒட்டி எடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான், அந்த லைன் ஸ்டோனை நான் ஒட்டி எடுத்துட்டேன். என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் லாஸ்ட்டாக வந்துச்சு, அதையும் கட் பண்ணி அழகாக எடுத்தாச்சு. அடுத்தது உள்ள இன்னொரு செயின் கொடுக்க போகிறோம், பால் செயின். அது வந்து எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், இப்போ அந்த பால் செயினையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் அந்த கம்மா இருக்கிறனால அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒயிட்டாக அங்கங்கே தெரியுது. இது காஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 24 ஹார்ஸ் ஆச்சு காய வைங்க, அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும் கம்மு, இல்லைனா வந்து எடுத்துக்கிட்டு அங்கங்கே வந்துடும். அவ்வளோதான், இந்த கம்மலோட ஃபினிஷிங் லுக் இதுதான். பார்க்குறதுக்கு அந்த கம்மல்லாம் கொஞ்சம் காஞ்சக்கப்புறம் எங்கேயும் வந்து இந்த இது தெரியாது, நல்லா கிளியராக இருக்கும். இப்போ வந்து இந்த மேக்கிங் வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படி இருக்குதுன்னா, இதில் எதுவும் டவுட் இருக்குதுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.